ஜேம்ஸ் அகஸ்டின் ஆலோய்சியஸ் ஜாய்ஸ். அதாவது ஜேம்ஸ் ஜாய்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். 1882லேருந்து 1941 வரைக்கும் வந்திருக்காரு. அவர் வந்து ஒரு ஐரிஷ் நாவலிஸ்ட், அயர்லாந்து சேர்ந்தவர். ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர், போயட், டீச்சர் அண்ட் லிட்ரரி கிரிட்டிக். ஸோ அவருடைய இது பார்த்துங்க, ஐரிஷ் கண்ட்ரி. ஹி கான்ட்ரிபியூட்டட் டு த மாடர்னிஸ்ட் அவன்கார்ட் மூமெண்ட். இந்த அவன்கார்ட் அப்படின்னா என்னென்னா எக்ஸ்பெரிமெண்ட்டு, இன்னோவேஷன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அண்ட் இஸ் regarded as one of the most influential and important writers of the 20th century. ஸோ 20th centuryயில் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலாக அண்ட் இம்பார்ட்டன்ட் ரைட்டர் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஜேம்ஸ் ஜாய்ஸ். நம்ம மாடர்ன் லிட்ரேச்சர் அல்லது மாடர்ன் நாவல் படிக்கிறோம் அப்படின்னா ஜேம்ஸ் ஜாய்ஸை பற்றி படிக்காமல் போக மாட்டோம். அந்தளவுக்கு இன்ஃப்ளூயன்ஷியல் நாவலிஸ்ட். ஜேம்ஸ் ஜாய்ஸோடைய ஃபர்ஸ்ட் நாவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இம்பார்ட்டன்ட் நாவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுலிசஸ் தான். 1922 பப்ளிஷ் ஆயிருக்கு. இந்த 1922 வந்துட்டு இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் ஹை மாடர்னிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, இன்ஃப்ளூயன்ஷியல் ஒர்க் எல்லாமே வந்துட்டு இந்த டைமில் தான் பப்ளிஷ் ஆனது. டிஎஸ் எலிட்டோட தி வெஸ்ட்லேண்டு, விர்ஜினியா வுல்ஃபோட ஜேக்கப்ஸ் ரூமு, இது எல்லாமே இந்த 1922 தான் பப்ளிஷ் ஆனது. அப்புறம் வந்துட்டு ஃப்ரான்ஸ் காஃப்கா, அடுத்து வந்துட்டு தாமஸ் மான், இவங்களோட நாவல்ஸும் இந்த டைமில் தான் பப்ளிஷ் ஆனது. இந்த யுலிசஸ் நாவலில் பார்த்தீங்க அப்படின்னா ஜேம்ஸ் ஜாய்ஸ் என்ன பண்ணியிருப்பார்னா, ஹோமருடைய ஒடிசி இருக்கு இல்லையா, ஹோமர் வந்து 2 எபிக் போயம்ஸ் எழுதியிருப்பார், இலியடு, இன்னொன்று ஒடிசி. இந்த ஒடிசி வந்துட்டு லேட்டின் டேர்ம் தான் பார்த்தீங்கன்னா யுலிசஸ் அப்படின்றது. ஒடிசின்ட்டு வந்துட்டு கிரீக் நேமு, லேட்டின் நேம் தான் பார்த்தீங்க அப்படின்னா யுலிசஸ். இந்த ஒர்க்கில் அவர் என்ன பண்ணியிருப்பார்னா, ஹோமருடைய ஒடிசியை வந்துட்டு அந்த ஸ்டைலை அப்படியே ஃபாலோ பண்ணியிருப்பார். இந்த நாவலில் யுலிசஸில் வந்துட்டு ஹோமருடைய ஒடிசியை அதனுடைய ஸ்டைலை அப்படியே ஃபாலோ பண்ணியிருப்பார். தென் அதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படின்ற டெக்னிக் பயன்படுத்தியிருப்பார். நம்ம இதற்கு முன்னாடியே அவரை பற்றி சொன்னோம், அவன்கார்டு மூமெண்ட் அப்படின்னு. இந்த அவன்கார்டு மூமெண்ட் அப்படின்றனாலேன்னா எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், நிறைய இன்னோவேட்டிவ் ஐடியாஸோட வரவங்க தான் இந்த அவன்கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க டைமில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படின்ற அந்த நெரேட்டிவ் டெக்னிக்கை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படின்றது வந்துட்டு சைக்காலஜிக்கல் ஐடியா, அது அதாவது தியரி. அது இந்த ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படின்ற டெக்னிக் பார்த்தீங்கன்னா, அல்லது இந்த டெக்னிக்கோட இந்த ஃப்ரேஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காயின் பண்ணவர் அலெக்சாண்டர் பெயின் அப்படின்றவர் தான் காயின் பண்ணியிருப்பார். அவர் காயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்துட்டு சைக்காலஜியில் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணது யார் அப்படின்னா வில்லியம் ஜேம்ஸ். ஓகேவா? வில்லியம் ஜேம்ஸ் வந்து சைக்காலஜியில் பயன்படுத்தியிருப்பார். அதுக்கப்புறம் வந்துட்டு மே சிங்க்ளயர் அப்படின்ற கிரிட்டிக் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, டோரத்தி ரிச்சர்ட்சனுடைய த பாயிண்டட் ரூஃப்னு ஒரு நாவல், அந்த நாவல் எடுத்து அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. அதை வந்து ஜட்ஜ் பண்ணும்போது அந்த ஒர்க்கில் வந்துட்டு இவங்க ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படின்ற டெக்னிக்கை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு அவங்க தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படின்ற டெக்னிக்கை லிட்ரேச்சரில் பயன்படுத்தியாருன்னா டோரத்தி ரிச்சர்ட்சன் அப்படின்னு அவங்க தான். அதற்கப்புறம் ஜேம்ஸ் ஜாய்ஸ் பயன்படுத்தியிருக்காரு, விர்ஜினியா வுல்ஃப் பயன்படுத்தியிருக்காரு, மார்சல் ப்ரௌஸ்ட் பயன்படுத்தியிருக்காரு, டிஹெச் லாரன்ஸ் பயன்படுத்தியிருக்காங்க. இன்னும் நிறைய ரைட்டர்ஸ் வந்துட்டு இந்த ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படின்ற டெக்னிக்கை பயன்படுத்தியிருக்காங்க. யுலிசஸ், த ஸ்டோரி ஆஃப் ஒன் டே இன் லைஃப்ஸ் ஆஃப் டப்ளின் சிட்டிசன் அண்ட் விவிட்லி இவோக்ஸ் த லைஃப் ஆஃப் த சிட்டி. அதாவது யுலிசஸ் இந்த நாவல் மூலமாக டப்ளினில் வாழ்கிற மக்களுடைய லைஃப்பை வந்துட்டு ரொம்ப எளிமையாக ஒரே நாளில் காட்டுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஜாய்ஸோடைய ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பார்த்தீங்கன்னா லியோபால்ட் ப்ளூம், இதில் வர ப்ரொட்டகனிஸ்ட். இந்த கேரக்டர் வந்துட்டு ஹி பிகேம் எ மாடர்ன் யுலிசஸ். ஓகேவா? லியோபால்ட் ப்ளூம்ன்றது வந்துட்டு மாடர்ன் யுலிசஸ், அதாவது யுலிசஸ்ன்ற கேரக்டரை இங்கே கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இந்த மாடர்ன் யுலிசஸ் தான் வந்துட்டு என்னன்னு சொல்கிறாங்கன்னா, அண்ட் எவ்ரி மேன் இன் எ டப்ளின் விச் பிகம் மைக்ரோகோசம். மைக்ரோகோசம் அப்படின்றது என்னன்னா, மைக்ரோகோசம்னா லிட்டில் வேர்ல்டுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ எல்லா மனிதர்களும் இந்த உலகத்தில் வந்துட்டு ஏதோ ஒரு பெருசாக வாழ வேண்டிய இதாக இல்லாமல் சும்மா சின்ன என்ன சொல்கிறது, அற்பமான வாழ்வையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த கேரக்டர் போகும். தென் அவரோட நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நாவல் பார்த்தீங்கன்னா எ போர்ட்ரைட் ஆஃப் த ஆர்டிஸ்ட் அஸ் எ யங் மேன் அப்படின்ற ஒர்க்கு 1916 வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. இது ஒரு செமி ஆட்டோபயோகிராஃபிக்கல் அண்ட் டெல்ஸ் த ஸ்டோரி ஆஃப் ஸ்டீஃபன் டெடாலஸ். இதனுடைய ப்ரொட்டாகனிஸ்ட்டு
ஏற்கனவே லியோபார்ட் ப்ளூம்னு சொன்னோம், இதில் ஸ்டீஃபன் டெடாலஸ். இந்த ஸ்டீஃபன் டெடாலஸ் வந்து யுலிசஸ்லேயும் வர கேரக்டர், ஒன் ஆஃப் த கேரக்டர். ஓகேவா, இந்த ஸ்டீஃபன் டெடாலஸ் தான் மேபி ஜேம்ஸ் ஜாய்ஸோடைய என்ன சொல்கிறது, அந்த கேரக்டரை வந்து டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரியே இருக்கலாம். ஸோ the story tells of Stephen Dedalus from very earliest days of his life, showing him growing into the adulthood and independence under the powerful influences of Irish national political and religious feeling. So, இந்த நாவலில் ஸ்டீஃபன் டெடாலஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர் மூலமாக அவருடைய லைஃப்பை பற்றி பேசுகிற, ஹிஸ்ட்ரி பற்றி, அண்ட் ஏர்லியஸ்ட் டே ஆஃப் ஹிஸ் லைஃப் ஷோயிங் ஹிம் growing into adulthood and independence under the powerful influence of Irish national political and religious feeling. So இந்த ஸ்டீஃபன் டெடாலஸ் கேரக்டரை பற்றி சொல்லும்போது இந்த ஐரிஷ் நேஷனல் பாலிடிக்ஸ் ரிலீஜியஸ் ஃபீலிங் வந்துட்டு அவருக்குள்ளே உருவானது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அவருடைய நேஷனல் ஐரிஷ் இருக்கு இல்லையா, அயர்லாந்து சேர்ந்தவர், அவருடைய நேஷன் வந்துட்டு அவருக்கு என்ன மாதிரியான ஃபீலிங் வந்துட்டு அவருக்குள்ளே டெவலப் பண்ணுது அப்படின்றது தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாரு. அதாவது அந்த ஐரிஷ் இன்ஃப்ளூயன்ஸ் தான் வந்துட்டு அவர் இந்த அளவுக்கு டெவலப் ஆகிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த நெக்ஸ்ட் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபின்னகன் வேக்ஸ். ஓகேவா, 1939 இந்த நாவல் ஜாய்ஸ் அட்டம்ப்டட் டு ப்ரெசென்ட் த ஹோல் ஆஃப் ஹியூமன் ஹிஸ்ட்ரி அஸ் எ ட்ரீம் இன் த மைண்ட் ஆஃப் த டப்ளின் இன்கீப்பர். ஸோ இந்த நாவலில் வந்துட்டு ஒரு டப்ளின் இன்கீப்பருக்கு வந்துட்டு இந்த உலகம் எப்படி தெரியுது அப்படின்னா, அதாவது அந்த ஹியூமன் ஹிஸ்ட்ரி வந்துட்டு இந்த உலகத்தில் இருக்க ஹியூமன் இப்போ சொல்லும்போது ஒரு ட்ரீமாக தெரியுது அப்படின்னு டப்ளின் இன்கீப்பர் நினைக்கிற மாதிரி அதை சொல்கிறாரு. இந்த லாஸ்ட் நாவல்லாம் வந்துட்டு அவர் ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸை அதிகமாக பயன்படுத்துகிறார். ரொம்ப மேஜராக அந்த டெக்னிக்கை பயன்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா யுலிசஸ் அப்படின்ற நாவல், அது ஃபேமஸான நாவல், நல்லா ஞாபகம் வச்சிங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் நாவலிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜோசப் ருத்யார்ட் கிப்ளிங். ஓகேவா, ருத்யார்ட் கிப்ளிங் தான் வந்துட்டு ஜோசப் ருத்யார்ட் கிப்ளிங் ஃபுல் நேமு. வாஸ் அன் இங்கிலீஷ் ஜேர்னலிஸ்ட், ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர், போயட், நாவலிஸ்ட். 1865 1936 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. இவர் ஒரு ஆங்கிலோ இண்டியன். ருத்யார்ட் கிப்ளிங் வந்துட்டு ஒரு ஆங்கிலோ இண்டியன். ஓகேவா, அதாவது பிரிட்டன்லேருந்து வந்து இந்தியாவில் செட்டில் ஆனவங்கள சொல்கிறோம் இல்லையா, அவங்கெல்லாம் வந்துட்டு ஆங்கிலோ இண்டியன் சொல்லுவாங்க. ருத்யார்ட் கிப்ளிங், அடுத்து வந்துட்டு ஜார்ஜ் ஆர்வெல், இவங்க எல்லாம் வந்துட்டு ஆங்கிலோ இண்டியன். ருத்யார்ட் கிப்ளிங்கோட ஒரு போயம் இருக்கு இல்லையா, பேலட் ஆஃப் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் அப்படின்னு கூட சொல்லியிருந்தோம். அதாவது இவருடைய பேசேஜ் டு இந்தியா இருக்கு இல்லையா, அந்த நாவலுக்கு வந்துட்டு இதுதான் வந்துட்டு இந்த கோட்டை தான் அவர் வந்துட்டு பயன்படுத்தியிருப்பாருன்னு சொல்லியிருந்தோம். ஈஸ்ட் இஸ் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் இஸ் வெஸ்ட் அண்ட் த நெவர் ட்ரெயின் ஷல் மீட் அப்படின்னு வரும் இல்லையா ஒரு லைனு, அது வந்துட்டு ருத்யார்ட் கிப்ளிங்கோடைய ஒரு போயம். ஸோ ருத்யார்ட் கிப்ளிங் ஆல்தோ அவார்டட் த நோபல் பிரைஸ் ஃபார் லிட்ரேச்சர் 1907, 1907 அவர் நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காரு. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறது, பிரிட்டிஷ் ரைட்டர் அப்படின்னு சொல்லலாம். அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இட்டாலி, ஃப்ரெஞ்சு இந்த மாதிரி தான். பிரிட்டிஷ் கண்ட்ரிலேருந்து இங்கிலீஷ் ரைட்டர் வாங்கினது அதான் ஃபஸ்ட் டைம். ஓகேவா, அண்ட் என்னதான் வந்துட்டு நிறைய இந்தியன் ஒர்க் எழுதிருந்தாலும் அவர் வந்துட்டு இன்னுமே வந்துட்டு ஒரு விக்டோரியன் ஃபிகராக தான் சொல்லியிருப்பாங்க. அதான் அவரை மாடர்ன் ரைட்டர் அப்படின்னு சொல்லிக்கலாம், இல்லை வந்துட்டு நிறைய அந்த இம்பீரியலிசம், காலனைசேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதையெல்லாம் தாண்டி அவர் ஒரு விக்டோரியன் ஃபிகர் அப்படின்னு மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். தென் ருத்யார்ட் கிப்ளிங்கோடைய இம்பார்ட்டன்ட் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா த லைட் தட் ஃபெயில்டு, அடுத்து கிம், இது ரெண்டு தான் அவருடைய ஃபேமஸான ஒர்க்கு. இந்த ஜங்கிள் புக்லாம் வந்துட்டு ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன்ஸ், அதாவது இந்த குழந்தைகளுக்காக எழுதப்பட்ட சில்ட்ரன் ஸ்டோரின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அவருடைய ரொம்ப ஃபேமஸான ஒர்க்கு. ஆனால் அது ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன். நாவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த லைட் தட் ஃபெயில்டும் கிம் அப்படின்ற ஒர்க்கும் தான் அவருடைய ஃபேமஸான நாவல். ஸோ ஜென்ரலாகவே அவருடைய ஒர்க்ஸ் எல்லாமே வந்துட்டு சில்ட்ரன் ஸ்டோரிஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இந்த ரெண்டு நாவலும் கூட வந்துட்டு சில்ட்ரன் ஸ்டோரிஸை பேஸ் பண்ணியே இருக்குது. ஸோ அவருடைய நாவல்ஸ் எல்லாமே சில்ட்ரன் ஸ்டோரியாக இருந்தாலும் சில நேரங்களில் தே ரெஃப்ளெக்ட் எ சிக்னிஃபிகண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த கல்ச்சர் ஆஃப் த இந்தியன் சப்கான்டினென்ட் பட் ஆர் ஆஃபன் சீன் ஆஸ் ரெப்ரசன்டிங் த காலனியல் சென்டிமெண்டாலிட்டி அலோன். இவருடைய ஒர்க்ஸ் நாவல்ஸ் மூலமாக பிரிட்டிஷ் பீப்புள்கிட்ட அவர் என்ன கேட்டுக்கிறார் அப்படின்னா, இந்தியன் சப்கான்டினென்டோடைய அந்த கல்ச்சரை வந்துட்டு பிரிட்டிஷ் பீப்புள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு அவருடைய நாவல்ஸ் மூலமாக. அண்ட் ஆர் ஆஃபன் சீன் அஸ் ரெப்ரசன்டிங் த காலனியல் சென்டிமெண்டாலிட்டி அலோன். ஸோ
இவரோட ஒர்க் வந்துட்டு இந்த காலனியலைசேஷன் பற்றி பேசுகிறாரு, ஆனால் சென்டிமெண்டலாக டச் பண்ணுறாரு. ஓகேவா? ஸோ என்னென்னா பிரிட்டிஷ் பீப்புளுக்கும் இந்தியன் பீப்புளுக்கும் வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்னு தான் அவர் கேட்குறா தவிர அவர் வேற எதையும் வந்துட்டு பார்ஷியாலிட்டி பார்க்குற மாதிரி பேசலை. தென் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நாவலிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா டேவிட் ஹெர்பர்ட் லாரன்ஸ், அதாவது டிஹெச் லாரன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் டேவிட் ஹெர்பர்ட் லாரன்ஸ் அப்படின்றவர் 1885லேருந்து 1930 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. வாஸ் அன் இங்கிலீஷ் ரைட்டர் அண்ட் போயட். ஸோ இங்கிலீஷ் ரைட்டர், அதுவும் நாவலிஸ்ட் அண்ட் போயட். லாரன்ஸ் வாஸ் பார்ன் இன் த மைனிங் வில்லேஜ் ஆஃப் ஈஸ்ட்வுட். லாரன்ஸ் வந்து எங்கே பிறந்திருக்காரு அப்படின்னா ஒரு மைனிங் வில்லேஜில், ஈஸ்ட்வுட்டில் இருக்கிற ஒரு மைனிங் வில்லேஜில் பிறந்திருக்காரு. அது எங்கே இருக்குன்னா நாட்டிங் ஹாம்ஷயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாட்டிங் ஹாம்ஷயர் டயலக்டை தான் வந்துட்டு டிஹெச் லாரன்ஸோடைய நாவல்ஸ்லாம் இருக்கும். நாட்டிங்ஹாம்ஷயர் டயலக்ட் ஒருத்தலாம் இந்த இங்கிலீஷ் மிட்லாண்டு. ஹிஸ் ஃபாதர் வாஸ் ஏ கோல் மைனர் அண்ட் ஹிஸ் மதர் ஆன் எக்ஸ் டீச்சர். ஸோ அவங்க அப்பா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோல் மைனர், அவங்க அம்மா வந்துட்டு ஒரு டீச்சர். லாரன்ஸ் மதர் ஃபவுட் டு லிஃப்ட் ஹர் சில்ட்ரன். ஸோ லாரன்ஸ் வந்துட்டு என்ன பண்ண, லாரன்ஸோடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கோல் மைனர் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தில் பிள்ளைங்க மாட்டிக்காம ஒரு ரிச்சான லைஃப் வாழணுன்றதாகவே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரை டு லிஃப்ட் தெம். தென் his collected works represent, among other things, an extended reflection upon the dehumanizing effect of the modernity and industrialization. ஸோ நம்ம ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கோம், இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்னு அந்த கான்செப்ட் வந்து, அதாவது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு எக்கனாமிக்கலாக சஃபர் ஆகுறாங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே வந்துட்டு நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம். அதை தான் டிஹெச் லாரன்ஸும் வெறுக்கிறாரு. அதிகமாக வெறுக்கிறது வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷனை அதிகமாக வெறுக்கிறாரு. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் மூலமாக என்ன நடக்குது அப்படின்னா இந்த மாடர்ன் வேர்ல்டு வந்துட்டு தன்னை சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினைக்குது, நிறைய வளரும்னு நினைக்குது. ஆனால் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இந்த ஹியூமனைசிங் எஃபெக்ட், அதாவது என்னென்னா எக்கனாமிக்கலாக வந்துட்டு நிறைய மக்கள் வந்துட்டு சஃபர் ஆகுறாங்க. டிஹியூமன்னா உங்களுக்கே தெரியும் இல்லையா, மக்களை மதிக்காமல் போகிறது அல்லது ரொம்ப உதாசீனப்படுத்துறது, கஷ்டப்படுத்துறது, ஏழ்மைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லலாம். So Lawrence writing explores issues such as sexuality, emotional health, vitality, spontaneity and instinct. ஸோ லாரன்ஸோடைய தீம்ஸ் அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா எதை பற்றி அதிகமாக அவருடைய நாவல்ஸ் இருக்குன்னா செக்ஷுவாலிட்டி இருக்கும். கண்டிப்பாக செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் பற்றி அதிகமாக பேசியிருக்கோம். தாமஸ் ஹார்டியோட நாவல்ஸும் அப்படி தான் இருக்கும். எமோஷ்னல் ஹெல்த்து, இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற அந்த எமோஷ்னல் ஹெல்த்து, வைட்டாலிட்டி, ஸ்பான்டேனிட்டி அண்ட் இன்ஸ்டிங்க்ட், இதெல்லாம் வந்து அவருடைய தீம்ஸு அல்லது சப்ஜெக்டாக இருக்கும். ஸோ அவருடைய இம்பார்ட்டன்ட் நாவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சன்ஸ் அண்ட் லவர்ஸ் தான் அவருடைய ரொம்ப ஃபேமஸான ஒர்க்கு. இது ஒரு ஆட்டோபயோகிராஃபிக்கல். அண்ட் கிரானிக்கல்ஸ் த டொமஸ்டிக் கான்ஃப்ளிக். கிரானிக்கல்ஸ்னால் சர்ச்சிங் தான். கிரானிக்கல்ஸ் த டொமஸ்டிக் கான்ஃப்ளிக்ஸ் இன் ஹிஸ் ஓன் ஹோம் பிட்வீன் எ கோர்ஸ் inarticulate father and a self-consciously genteel mother. ஸோ இந்த டொமஸ்டிக் கான்ஃப்ளிக்ட் எங்கே நடக்குதுன்னா குடும்பத்துக்குள்ளேயே நடக்குது. அவங்களுடைய ஃபாதருக்கும் செல்ஃப் கான்ஷியஸ்லி ஜென்டில் மதர் அப்படின்னு, அதாவது அவங்க அம்மாவுக்கும் இடையில. இந்த நாவல் வந்துட்டு ஒடிபஸ் காம்ப்ளெக்ஸுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்க. இந்த ஒடிபஸ் காம்ப்ளெக்ஸ் பற்றி உங்களுக்கே தெரியும் இல்லையா, ஒடிபஸ் ரெக்ஸ் அப்படின்ற ஒர்க்கு சொஃபக்கல்ஸோடைய ட்ராஜடி. அதில் வந்துட்டு ஒடிபஸ்ன்ற கேரக்டர் வந்துட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னா அவனுடைய மதர் ஜோகஸ்டாவே மேரேஜ் பண்ணிப்பான். அதுவும் தெரியாமல் தான் மேரேஜ் பண்ணிப்பான், தெரிஞ்சு கிடையாது. அவன் குழந்தையா பிறக்கும்போது அவங்க அப்பா என்ன பண்ணுவார்னா ப்ரொஃபேசி பார்ப்பாரு. அந்த ப்ரொஃபேசியில் வந்துட்டு என்ன தெரியும்னா இவங்க அவங்க அப்பாவை கொண்டுட்டு அவங்க அம்மாவே மேரேஜ் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்ல வருவாங்க. அதனால் அவனை தூக்கிட்டு போய் ஒரு காட்டில் விட்டுருவாங்க. அதை வேற ஒருத்தன் எடுத்து வளர்ப்பான். அங்கே அவனுக்கு ப்ரொஃபேசி பார்க்கும்போது தன்னோட அப்பாவை கொண்டுட்டு அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கணுன்னே அவங்கள தான் உண்மையான அப்பா அம்மா நினச்சிட்டு அந்த நாட்டை விட்டே வந்துடுவான். அப்படி வரும்போது வந்துட்டு ஃபீனிக்ஸ் பேர்டு இருக்கும், அதாவது ஏற்கனவே அவன் பிறந்த சொந்த ஊர் அந்த நாட்டுக்கு வருவான். அங்கே ஃபீனிக்ஸ் பேர்டு 3 கொஸ்டின் கேட்கும். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லிட்டு அங்கேருந்து அவன் உள்ளே போயிடுவான். போயிட்டு அவங்க அப்பாவை கொண்டுட்டு அவங்க அம்மாவை மேரேஜ் பண்ணிப்பான். அதன் மூலமாக 2 குழந்தையும் பெற்றுப்பான். ஸோ எப்போ இது வந்துட்டு தன்னோட அம்மா இவங்க தான் உண்மையான அம்மான்னு தெரியுதோ அப்போவே அவன் சூசைட் பண்ணிட்டு இறந்துருவான். அவங்க அம்மாவும் இறந்துருவாங்க. இந்த ஜோகஸ்டா கேரக்டரில் இதே நேமில் வந்துட்டு ஒரு ட்ராஜடியும் இருக்குது, எலிசபெத் ட்ராஜடி ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஒடிபஸ் காம்ப்ளெக்ஸ்ன்றது இந்த கான்செப்ட்லேருந்து சிக்மண்ட் ஃப்ராய்டு வந்துட்டு என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா எடுத்து பயன்படுத்தியிருப்பார். அது என்னன்னா ஒரு சன் வந்துட்டு ஆப்போசிட் ஜெண்டர், அதாவது அவங்க அம்மா மேலே தான் அதிகமாக வந்துட்டு பாசம் இருப்பான், அப்பாவை விட அம்மா மேலே தான் அதிகமாக பாசமாக இருப்பான் அப்படின்றது. இந்த ஒடிபஸ் காம்ப்ளெக்ஸ்ன்றது செக்ஷுவல் ரிலேஷனை பற்றி பேசல. ஓகேவா? இது ஒரு ஐடியாலஜி. அதிகமாக வந்துட்டு ரொம்ப அட்டாச்சாக இருக்கிறது யாருன்னா அவங்க அம்மாட்ட தான்,
அப்படின்னு சொல்றது. அதுலேயே இன்னொரு பிரச்சனை இருக்குது. ஒருவேளை அவன் வந்துட்டு அந்த ஒடிபஸ் காம்ப்ளெக்ஸ் அதிகமாக டெவலப் ஆகி அவங்களோட ஏதாவது சேம் செக்ஸ்னா அவங்க அப்பாவை அவன் புரிஞ்சிக்கல அப்படின்னா அவனுக்கு வேற அந்த நியூராசிஸு இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அண்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ட் நாவல் பார்த்தீங்கன்னா தி ரெயின்போ. தி ரெயின்போ எக்ஸ்ப்ளோர்ஸ் ஹியூமன் இண்டிவிஜுவாலிட்டி அண்ட் ஆல் தட் மைட் ஹிண்டர் ஆர் ஃபுல்ஃபில் தட் எசென்ஷியல் இண்டிவிஜுவாலிட்டி. இந்த நாவலில் வந்துட்டு இண்டிவிஜுவாலிட்டியை வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இந்த நாவல் எழுதியிருப்பார். இந்த உருசுலா பிராக்வன் அப்படின்ற கேரக்டர் தான் வந்துட்டு மெயின் கேரக்டர். தி ரெயின்போ அண்ட் த உமன் இன் லவ் இந்த 2 நாவல்லையும் வந்துட்டு அவங்க தான் பிரின்சிபல் கேரக்டராக இருப்பாங்க. அவங்க ஒரு ஸ்கூல் டீச்சர். இவங்க ஆண்டன் அப்படின்ற ஒரு பாலிஷ் எமிகரை வந்துட்டு லவ் பண்ணுவாங்க. அவனோட ஃபியான்ஸை வந்துட்டு ஆனால் கடைசியில் வந்துட்டு அவனை விட்டு பிரிஞ்சிருவாங்க. காரணம் என்ன அப்படின்னா அவன் ரொம்ப கன்வென்ஷனலாக இருக்கான், இண்டிவிஜுவாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க வந்துட்டு அவனை விட்டு பிரிஞ்சு வந்துடுவாங்க. ஸோ அந்த ஸ்டோரி வந்துட்டு உருசுலா பிராக்வன் அப்படின்ற நேமை ஞாபகம் வச்சிங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒர்க் நாவல் பார்த்தீங்க அப்படின்னா உமன் இன் லவ். இதில் வந்துட்டு இட் டிஸ்கஸ் த க்ளோஸ் மேல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஜெரால்ட் கிரிச் அண்ட் ரூபர்ட் பிர்கின். இந்த நாவல் பார்த்தீங்கன்னா ஹோமோசெக்ஷுவல் ப்ராப்ளத்தை பற்றி பேசுது. ஹோமோசெக்ஷுவல், ஹெட்ரோசெக்ஷுவல், லெஸ்பியன் இதெல்லாம் வந்துட்டு மாடர்ன் தியரிஸ். ஓகேவா? இதெல்லாம் இந்த கேல வரும் தியரிஸில் நீங்கள் படிப்பீங்க இதெல்லாமே வந்துட்டு. ஸோ இந்த ஹோமோசெக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் பற்றி இந்த நாவல் டிஸ்கஸ் பண்ணுது. லாரன்ஸ் எக்ஸ்ப்ளோர்ஸ் ஹியூமன் ரிலேஷன்ஷிப் வித் சைக்காலஜிக்கல் ப்ரிசிஷன் அண்ட் வித் இன்டென்ஸ் பொய்டிக் ஃபீலிங். ஸோ லாரன்ஸ் என்ன பண்ணியிருக்கேன்னா ஹி அட்டம்ப்டட். ஸோ இதில் இந்த ஹியூமன் ரிலேஷன்ஷிப்பை சைக்காலஜிக்கல் ப்ராப்ளத்தோட வந்துட்டு கனெக்ட் பண்ணி அதில் உள்ள ப்ராப்ளம்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு உமன் இன் லவ்வில். He combines a detailed realism with poetic symbolism in ways which make us believe in his characters at the same time as we understand the most deeply buried aspect of their selves. நம்ம லாஸ்ட்டாக வந்துட்டு விமன் இன் லவ் பார்த்தோம் இல்லையா, அதை பற்றி தான் இந்த இதுவும் சொல்கிறாரு. இட் மீன்ஸ் கேரக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இவரோட கேரக்டர்ஸில் இந்த நாவலில் வந்துட்டு ரியாலிசம் அண்ட் சிம்பாலிசம் ரெண்டுத்தையும் வந்துட்டு கம்பைன் பண்ணியிருக்காரு ஒரே டைமில். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மனிதர்களும் இருக்கிற பிரச்சனைகள் நிறைய இருக்கும், அது வெளியில் சொல்ல முடியாது சில பேரால். ஆனால் எல்லாருக்கும் அப்படி ஒரு ஆசைகள் இருக்கலாம் அல்லது விருப்பங்கள் இருக்கலாம், சொல்லிக்க முடியாத சூழ்நிலையால இருக்கலாம். ஏன்னா அதுக்கு நிறைய ரீசன் இருக்கு இல்லையா, அதனால வந்துட்டு அதை வெளிப்படுத்த முடியாமல் இருப்பான். அந்த மாதிரியான எண்ணங்களை வந்துட்டு இவரோட நாவல் வந்துட்டு தெளிவாக வெளிப்படுத்தும். இதை பற்றியும் கவலைப்படாமல் ஓப்பன் டிஸ்கஷனும் இருக்கும் இவரோட நாவல்ஸில். நெக்ஸ்ட் நாவல்னு பார்த்தீங்கன்னா லேடி சாட்டர்லேஸ் லவர். இதுதான் அவருடைய அடுத்த நாவல். It brings together Lawrence's industrial and social concerns with the account of Lady Constance Chatterley's sexual liaison with the lower class Mellors, a gamekeeper. லேடி சாட்டர்லே அப்படின்றவங்க வந்துட்டு ஒரு யங் மேரிட் உமன். அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்துட்டு ரிச் கிளாஸை சேர்ந்தவர். அவர் என்ன ஆகிடும் அப்படின்னா பேரலைஸ்டாக ஆகிடுவார். வாரில் கலந்து தொட்டு அவருடைய உடல் வந்துட்டு பாதிக்கப்பட்டுரும். ஸோ லேடி சாட்டர்லேஸோடைய செக்ஷுவல் அண்ட் எமோஷ்னல் ஃப்ரஸ்ட்ரேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா தட் லீட்ஸ் டு இல்லீகல் அஃபியர் வித் லோவர் கிளாஸ் ஆலிவர் மெல்லர்ஸ் அப்படின்ற ஒரு கேம் கீப்பர் கூட இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பை வச்சு காரணமாக இருக்கும் அவங்களுடைய அந்த செக்ஷுவல் ஃப்ரஸ்ட்ரேஷன், அவருடைய ஹஸ்பண்ட் வந்துட்டு பேரலைஸ்டாக இருக்கிறதுனால. நெக்ஸ்ட் நாவல் பார்த்தீங்கன்னா த ப்ளம்டு சர்பண்ட். ஓகேவா? ஆர் அன்ஈவன், சம்வாட் ஃபார்ம்லெஸ் அண்ட் கிவன் டு ப்ரீச்சிங் rather than exploring ideas. ஸோ நிறைய கிரிட்டிக்ஸ் வந்துட்டு இதை வந்துட்டு அவருடைய பெஸ்ட்டான நாவலாக எடுத்துக்கல. மற்ற நாவலை விட இதனுடைய அந்த குவாலிட்டி வந்துட்டு கம்மி தான் அப்படின்னு சொல்லலாம். டென்ஷன் இன் செக்ஷுவல் ஃபீலிங்ஸ் இஸ் ரெக்கரிங் தீம்ஸ் இன் லாரன்ஸ் ஃபிக்ஷன். ஸோ இது வரைக்கும் அவருடைய நாவல்ஸ் இம்பார்ட்டன்ட் நாவல்ஸ் பார்த்துருந்தோம். இது என்ன அப்படின்னா அவருடைய நாவல்ஸில் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு என்ன தீம்ஸ் பயன்படுத்திப்பாருன்னா செக்ஷுவல் ஃபீலிங்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இதுதான் அவருடைய நாவல்ஸில் வந்துட்டு அதிகமாக இருக்கும், செக்ஷுவல் ப்ராப்ளம். என்ன ரீசன் அப்படின்னா லாரன்ஸ் saw sexuality as a driving force in human relationship which could be both creative and destructive. ஸோ லாரன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டிரைவிங் ஃபோர்ஸ், செக்ஷுவாலிட்டி தான் டிரைவிங் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்புறாரு. இந்த லைஃப் ஃபோர்ஸ் சொல்லியிருந்தோம் இல்லையா ஜிபி ஷா, அது டிரைவிங் ஃபோர்ஸ்னு அவர் சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி செக்ஷுவாலிட்டி தான் வந்துட்டு அது ஒரு உந்துதல் ஊக்கம் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் அதுதான் வந்து டெஸ்ட்ரக்டிவாகவும் இருக்குது, சில பேர் வந்துட்டு அழிஞ்சு போகிறதுக்கு காரணமாகவும் இருக்குது. ஸோ அதை சரியான முறையில் பயன்படுத்தினா அதாவது செக்ஷுவாலிட்டி நேர்மையானதான ஹானஸ்டான செக்ஷுவல்
ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் அது வந்துட்டு அவங்களுக்கு ஒரு க்ரியேட்டிவை கொடுக்கும், ஒரு நல்ல லைஃப்பை கொடுக்கும், இல்லைன்னா டெஸ்ட்ரக்ஷனில் தான் முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் செக்ஷுவல் லைஃப்ன்றது வந்துட்டு நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஒருவேளை இந்த செக்ஷுவல் லைஃப்பை வந்துட்டு நீங்கள் ரொம்ப ரேஷ்னலாக அப்ரோச் பண்ணாலோ அல்லது லாஜிக்காவோ ரீசனலாக அப்ரோச் பண்ணாலும் அது டெஸ்ட்ரக்டிவாக தான் இருக்கும். அப்படி ஏன்னா செக்ஸ்ன்றது மெக்கானிக்கல் கிடையாது, அது ஒரு லவ் அப்படின்றது தான் அவருடைய கான்செப்ட். ஈவன் அது ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் கூட அதில் ஒரு மாரல் இருக்கணுமே தவிர லாஜிக்கோ ரீசனோ இருக்கக்கூடாது அப்படின்றது தான். நெக்ஸ்ட் நாவலிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வைந்தம் லெவிஸ் அப்படின்றவர் தான். வைந்தம் லெவிஸ் 1884 1957 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. வாஸ் ஆல்சோ ஸ்டாண்ட்ஸ் apart from his contemporaries but in different way and for different reason. இவருடைய கான்செப்ட்ஸோ அல்லது தீம்ஸோ வந்துட்டு கண்டெம்பரரி ரைட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள ஒத்து போல அவங்களிருந்து வேறுபட்டு தான் இருக்கார். ஓகேவா, கண்டெம்பரரி ரைட்டர்ஸ் போல ஒரே மாதிரியான கான்செப்ட் இல்லை, இவருக்கு கொஞ்சம் வேறுபட்டு இருக்கும். He set himself firmly in opposition to the novelist, surrendered to the flux of experience and call of the unconscious to everything that is represented by the work of Joyce, Lawrence, Virginia Woolf. ஸோ என்ன அப்படின்னா இவர் வந்துட்டு இந்த மாடர்ன் டெக்னிக்ஸ், அதுவும் பர்டிகுலராக இந்த ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படின்ற அந்த டெக்னிக்கை வந்துட்டு ஏற்றுக்கவே இல்லை. அதை அவர் வந்துட்டு வெறுக்கிறாரு அல்லது அதை மறுக்கிறாரு. ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் டெக்னிக்கு பதிலாக வேற ஒரு அவுட்லைன் குவாலிட்டி கொடுக்குறாரு. எட்வின் முயிர் அப்படின்ற ஸ்காட்டிஷ் பாயிண்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னா, விதம் வந்துட்டு ஒரு ஆன்டிடோட் அப்படின்னு சொல்கிறாரு. அவருடைய கண்டெம்பரரி ரைட்டர்ஸ்க்கு எதிராக அவர் ஒரு ஆன்டிடோட்ன்றாரு. த ஹேர் ஆஃப் த டாக் தட் பைட் லாரன்ஸ் அண்ட் ஜாய்ஸ். ஸோ அவங்களோட அந்த ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸை அவர் வெறுக்கிறது தான் இங்கே எப்படி குறிப்பிடுறாரு. பட் ஹி வாஸ் நாட் சிம்பிளி அ நெகட்டிவ் ஃபோர்ஸ். விதம் லெவிஸோடைய நாவல்ஸ் எல்லாமே சட்டைரிக் நாவல். அதை எதை அட்டாக் பண்ணுதுன்னா அந்த கரண்ட் கல்ச்சரல் வேல்யூஸும் அண்ட் அவன்கார்ட் மூவ்மெண்ட்லாம் இருக்கு இல்லையா, இதையும் வந்துட்டு அதிகமாக அட்டாக் பண்ணுது. அதான் அந்த நியூ எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாரு. ஸோ இவருடைய மேஜர் நாவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி ஏப்ஸ் ஆஃப் காட் 1930 பப்ளிஷ் ஆயிருக்கு. எதை அட்டாக் பண்ணுறாருன்னா ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, இது கண்டெம்பரரி பர்சனாலிட்டிஸையும் லிட்ரரி ஃபேஷன்ஸையும் வந்துட்டு அட்டாக் பண்ணுறது. தி ஏப்ஸ் ஆஃப் த காட் அப்படின்ற ஒர்க்கு நல்லா ஞாபகம் வச்சிங்க. செகண்ட் நாவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் 1914 1950 வரைக்கும் எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட் நாவல் பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் வெஸ்டர்ன் மேன் டைம் அண்ட் வெஸ்டர்ன் மேன் 1927 பப்ளிஷ் ஆயிருக்கு. He violently attacked contemporary literature and writers, believing that the intellect was of greater importance than emotion or imagination. மாடர்ன் நாவல்ஸை பொறுத்த வரைக்கும் இமேஜினேஷன்ஸ்க்கோ எமோஷன்ஸ்க்கோ இம்பார்ட்டன்ட் கொடுக்காம இன்டலெக்ட்டுக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நாவல் பார்த்தீங்கன்னா தார். இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க, 1912 பப்ளிஷ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் த சைல்டர் மாஸ் 1928 பப்ளிஷ் ஆயிருக்கு. தென் நெக்ஸ்ட் மேஜர் நாவலிஸ்ட் பார்த்தீங்கன்னா எரிக் ஆர்த்தர் பிளேர். ஓகேவா, அவருடைய உண்மையான நேமு, ஆனால் அவருடைய பின் நேம் அல்லது சூடை நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஆர்வல். இதுதான் அவர் வந்துட்டு லிட்ரேச்சரில் பயன்படுத்துகிற நேம், ஜார்ஜ் ஆர்வல். ஸோ ஜார்ஜ் ஆர்வல் வாஸ் அன் இங்கிலீஷ் நாவலிஸ்ட், எஸ்ஏயிஸ்ட், ஜேர்னலிஸ்ட் அண்ட் கிரிட்டிக். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஜார்ஜ் ஆர்வலும் அவர் வந்துட்டு ஆங்கிலோ இண்டியன் தான். His work is characterized by lucid prose, biting social criticism, opposition to the totalitarianism, and outspoken support of democratic socialism. ஸோ இவரோட நாவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லூசிட் ப்ரோஸ், அதாவது கிளியர், ஓகே, கிளியர் ஐடியா இருக்கும். அண்டு பைட்டிங் சோஷியல் கிரிட்டிசம், சொசைட்டியில் இருக்கிற நடக்கிற ப்ராப்ளத்தை வந்துட்டு கிரிட்டிசைஸ் பண்ணுறது. அண்ட் அப்போசிஷன் டு டோட்டலிட்டேரியனிசம்ன்றது வந்துட்டு பாலிட்டிக்ஸில் அது ஒரு ஐடியாலஜி அப்படின்னு கூட சொல்லலாம். டோட்டலிட்டேரியனிசம்னா டிக்டேட்டர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சர்வாதிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹிட்லர் வந்துட்டு ஒரு சர்வாதிகாரி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அண்ட் அவுட்ஸ்போக்கன் சப்போர்ட் ஆஃப் டெமோக்ராட்டிக் சோஷியலிசம், அதாவது டெமோக்ரஸிக்கு ஆதரவானவர், எப்போதுமே டெமோக்ராட்டிக் வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர். அதான் அந்த டோட்டலிட்டேரியனிஸ்ட்டுக்கு அகென்ஸ்டானவங்க தான் இந்த டெமோக்ராட்டிக் பீப்புள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவருடைய ஃபர்ஸ்ட் நாவல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பர்மிஸ் டேஸ் 1934 பப்ளிஷ் ஆகிருக்குது. இதனுடைய செட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா பர்மாவில் நடக்கிற மாதிரி இருக்கும். பர்மா அப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோடைய ரூலுக்கு கீழே தான் இருந்தது. ஓகேவா, அண்ட் த நாவல் சர்வ்ஸ் அஸ் போர்ட்ரைட் ஆஃப் த டார்க் சைட் ஆஃப் த பிரிட்டிஷ் ராஜ், அதாவது பிரிட்டிஷ் இருக்கு இல்லையா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோடைய அந்த டார்க் சைடை இந்த நாவல் வந்து வெளிப்படுத்துகிற மாதிரி
இந்த நாவலை அவர் எழுதியிருப்பார். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நாவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமல் ஃபார்ம் 1945 பப்ளிஷ் ஆயிருக்கு. இஸ் எ பேரபிள் ஆஃப் த கரப்ஷன் ஆஃப் கம்யூனிசம். அந்த கம்யூனிசத்தில் நடக்கிற குழப்பங்களை வந்துட்டு இந்த நாவல் மூலமாக அவர் என்ன சொல்கிறது கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பார். இட் நரேட்ஸ் த ரெவல்யூஷன் ஆஃப் ஃபார்ம் அனிமல்ஸ் அகைன்ஸ்ட் த எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் தேர் மாஸ்டர்ஸ் அண்ட் ஹவு த பிக் டேக் ஓவர் அஸ் த நியூ மாஸ்டர். என்னன்னா இதில் இந்த நாவலில் வந்துட்டு எல்லா அனிமல்ஸும் வந்துட்டு எக்ஸ்ப்ளாய்டேஷனாக அவங்களுக்கு தெரியல உழைப்பு சுரண்டான்னு சொல்லலாம். ஸோ அவங்களுடைய உழைப்பு வந்துட்டு சுரண்டப்படுது அப்படின்னு நினச்சிட்டு அவங்க ஒரு புதுசான ஒரு லீடரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகேவா? அதாவது என்னென்னா அதை பற்றி அவங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லாதவங்க அந்த மாஸ்டரை அவங்க தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். இது வந்துட்டு பொலிட்டிக்கல் அலிகரி. இதை நம்ம ஏற்கனவே பொலிட்டிக்கல் அலிகரின்னு சொல்லிட்டோம். அதனால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதில் வர இந்த கேரக்டர் அனிமல் கேரக்டர் சொல்லலாம் ரியல் ஹிஸ்டாரிக்கல் கேரக்டர்ஸோடைய மேட்ச் ஆகும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நெப்போலியன் வந்துட்டு அதாவது அந்த பிக் ஒன்று இருக்கும் பெருசாக, அது வந்துட்டு ஜோசப் ஸ்டாலின் அதனுடைய அதாவது நெப்போலியன் பேர் வச்சிருப்பார் அந்த பிக்குக்கு. அது யாரை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, அவரை ரெஃபர் பண்ணும். அது ஹோல் புக் பிகம்ஸ் ஏ சட்டைர் ஆன் கம்யூனிஸ்ட் ரஷ்யா. இந்த மொத்த புக்குமே வந்துட்டு கம்யூனிசத்தை வந்துட்டு அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதில் வந்துட்டு ஒரு ஃபேமஸான கோட் வரும், ஆல் அனிமல்ஸ் ஆர் ஈக்குவல் பட் சம் அனிமல்ஸ் ஆர் மோர் ஈக்குவல் தென் அதர்ஸ். ஸோ ஆல் அனிமல்ஸ் ஆர் ஈக்குவல் பட் சம் அனிமல்ஸ் ஆர் மோர் ஈக்குவல் தென் அதர்ஸ் அப்படின்றது இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேட்ச் ஃப்ரேஸ் அண்ட் எக்ஸ்பிரஸ் ஆஃப் ஆர்வல்ஸ் ஓன் சைனிசிசம். என்ன அப்படின்னா உங்களுக்கே தெரியும் இல்லையா, இந்த சைனிசிசம் அப்படின்றது என்ன அப்படின்னா பீப்புள் எல்லாருமே வந்துட்டு தேர் ஆர் மோட்டிவேட்டட் பை செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே சைனிக்கல் பர்சன் அப்படின்னு அவர் நம்புறாரு. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1949 இந்த நாவல் பப்ளிஷ் ஆயிருக்கு. 1984 இதனோட ஓப்பனிங் லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் த பிரைட் கோல்டு டே இன் ஏப்ரல் அண்ட் த கிளாக் வாஸ் ஸ்ட்ரைக்கிங் 13. இந்த நாவலும் ஒரு டைஸ்டோபியன் நாவல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆல்டஸ் ஹக்ஸ்லேயோட நாவல் பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது பிரேவ் நியூ வேர்ல்டு வந்துட்டு டைஸ்டோபியன் நாவல்னு சொன்னோம் இல்லையா. 1984 வந்துட்டு டைஸ்டோபியன் நாவல். இது வந்துட்டு எதை பற்றி பேசுது அப்படின்னா டோட்டலிட்டேரியனிசம் அதனுடைய ப்ராப்ளம்ஸ் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுது. அண்ட் மாஸ் சர்வேலன்ஸ் ரெப்ரசிவ் ரெஜிமெண்டேஷன் ஆஃப் பர்சன் அண்ட் பிஹேவியர் வித் இன் சொசைட்டி. டோட்டலிட்டேரியனிசம் அதனால ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்ஸ், அதில் வந்துட்டு பீப்புள் எப்படி சஃபர் ஆகுறாங்க, எப்படி வந்துட்டு அவங்களோட லைஃப்பை வந்து அவங்க சர்வை பண்ணுறாங்க, அண்ட் இந்த சொசைட்டி எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றத எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணுறது. The story takes place in an imagined future, the 1984, when much of the world has fallen victim to the perpetual war, omnipresent government surveillance, historical negotiationism and propaganda. அப்படி பார்த்தீங்கன்னா 1984 நடக்கிற மாதிரி இருக்கும். அப்போ 1984 இருக்கிற கவர்மெண்ட்டு அப்போ இருக்கிற மக்கள் வந்துட்டு எப்படி விக்டிம்ஸாக இருந்திருப்பாங்க, அதனுடைய ப்ரொபகேண்டா என்ன அந்த டைமில் அப்படின்றத இந்த நாவல் டிஸ்கஸ் பண்ணுது. Orwell also achieved a lasting reputation as an essayist and a master of English prose style, wrote on a wide range of subjects and his commentaries on English society. ஸோ ஆர்வலை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு கிரேட்டஸ்ட் பர்சனாலிட்டி, அதுவும் வந்துட்டு குட் எஸ்ஏயிஸ்ட் அண்ட் மாஸ்டர் ஆஃப் இங்கிலீஷ் ப்ரோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப வைடாக இருக்கும். ஓகேவா? நிறைய கமெண்ட்ரிஸ், சோஷியல் கமெண்ட்ரிஸ் இருக்கும். இவருடைய நாவல்ஸில் அதிகமாக வந்துட்டு இங்கிலீஷ் சொசைட்டி பற்றி பேசியிருப்பார், கல்ச்சர் அண்ட் பாலிடிக்ஸ் பற்றி பேசியிருப்பார். தீம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா காலனியலிசம் கண்டிப்பாக இருக்கும், பாப்புலர் கல்ச்சர் இது இருக்கும். இந்த காலனியலிசத்தில் உள்ள ப்ராப்ளம்ஸு, ட்ரெடிஷ்னல் உள்ள ப்ராப்ளம்ஸ், அதாவது இந்தியா அண்ட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு இடையில உள்ள அந்த டிஃப்ரென்சஸ்ஸு, அதில் ட்ரெடிஷ்னல் ப்ராப்ளம்ஸ் இதை பற்றிலாம் அதிகமாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பார் இவரோட நாவல்ஸில். ஸோ லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷின் பார்த்துருந்தோம் இல்லையா, என்னென்ன கொஷின் கேட்டிருந்தோம் அப்படின்னா கிச்சன் சிங் ரியாலிசம் ஆர் கிச்சன் சிங் ட்ராமா அப்படின்ற அந்த ஃப்ரேஸ் காயின் பண்ணது யாருன்னு கேட்டிருந்தோம், டேவிட் சில்வஸ்டர். அதான் அதுக்கு ஆன்சரு. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃப்ரெட்ரிக் டூரன்மேண்ட் வந்துட்டு எந்த கண்ட்ரி சேர்ந்தவர்னு கேட்டிருந்தோம், ஸ்விஸ். ஓகேவா? ஸ்விஸ், அதாவது சுவிட்சர்லாந்தை சேர்ந்தவர். எட்வர்ட் பாண்டோடைய எந்த ட்ராமாவில் ஷேக்ஸ்பியர் வந்துட்டு கேரக்டராக உருவாக்கியிருந்தார் அப்படின்னு கேட்டிருந்தோம், அதுக்கு ஆன்சர் பிங்கோ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா யாருடைய காமெடிஸ் வந்துட்டு காமெடி ஆஃப் மேனஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம்னு கேட்டிருந்தோம், அதுக்கு ஆன்சர் ஹரால்ட் பின்டர். ஸோ இந்த இப்போ லாஸ்ட் வீடியோக்கான கொஷின், இந்த வாரத்துக்கான கொஷின் என்னென்ன அப்படின்னா ஜோசப் கான்ராட் வந்துட்டு எந்த நாட்டை சேர்ந்தவர், ஜோசப் கான்ராட் பிலாங்ஸ் டு விச் கண்ட்ரி, இது ஃபர்ஸ்ட் கொஷின். செகண்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஜான் கேல்ஸ்வர்த்தியோடைய ஒரு சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது சீக்வன்ஸ் ஆஃப் 3 நாவல் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதனுடைய டைட்டில் என்ன, இது செகண்ட் கொஷின். தேர்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் மேடக்ஸ் ஃபோர்ட் இருக்கார் இல்லையா, அவருடைய ஒரு டெட்ராலஜின்னு சொன்னோம், ட்ரையாலஜின்னு சொன்னோம், டெட்ராலஜின்னு சொன்னோம் இல்லையா, அந்த டெட்ராலஜியோடைய டைட்டில் என்ன, இது தேர்ட் கொஷின். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா
ஆல்டஸ் ஹக்ஸ்லேயோட பிரேவ் நியூ வேர்ல்டு அப்படின்ற ஒரு நாவல் எழுதியிருந்தார்ல, அந்த நாவல் வந்துட்டு அந்த டாபிக் எந்த ஒர்க்லேருந்து எடுத்தார்? இது லாஸ்ட் கொஷின்.